கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாள் துவங்கி நாம் ஒரு புதிய பாட வரிசையை நாம் படிக்கும்படி கடந்து செல்ல போகிறோம். ஏற்கனவே நாம் 3 காலங்கள் வேத வசனமும் கட்டுக்கதைகளும், இன்னும் கலாத்தியர் நிருபத்தினுடைய விளக்கம், கடைசியாக ரூத் சரித்திர புத்தகம் போன்றவைகளை நாம் படித்தோம். பிரியமானவர்களே, இந்த நாள் துவங்கி வேதாகம பொது அறிவு, பைபிள் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்ற ஒரு பாடத்தை நாம் படிக்கும்படியாக கடந்து செல்ல போகிறோம். இந்த பாடத்தை நீங்கள் தொடர்ந்து கவனியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் 20 பாகங்களாக இந்த பாடம் வரும். ஆக ஒவ்வொரு பாடமும் நீங்கள் அதை படித்து கற்றுக்கொண்டு அநேகரிடத்தில் அதை அறிமுகப்படுத்துங்கள், அல்லது நீங்களே அந்த வசனங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாம் பாடத்திற்காக கடந்து செல்வோம். விசேஷமாய் இந்த வேதாகம பொது அறிவு என்கிற பாடத்தில் நாம் முக்கியமாக படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிறைய பேர் வீட்டில் இந்த பைபிள் இருக்கும். தேவனை அறிந்திருக்கிற நாம் இந்த வேதாகமத்தை நிச்சயமாய் வச்சுருப்போம். சில தேவனை குறித்து சரியாக அறியாதவர்கள் கூட இந்த பைபிள் அப்படின்றத அவங்க வைத்திருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் பைபிள்னால் என்னன்றது நிறைய பேருக்கு அங்கே தெரிந்திருக்கும். ஆனால் உண்மையாகவே இந்த வேதாகமம் என்பது எப்படிப்பட்டது? இது யார் இதனுடைய ஆசிரியராக இருக்கிறது? இந்த வேதாகமத்தை படிப்பதினால் நமக்கு எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வருகிறது? இந்த பைபிளை எப்படி படிக்கணும்? எத்தனை புத்தகங்கள் இதில் எழுதியிருக்கிறது? எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வேதாகமத்தில் உள்ள எல்லா சட்டங்களும் நமக்கு பொருந்துமா? இப்படி பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் எழுவது உண்டு. சில பேருக்கு உண்மையாகவே இந்த பைபிள் எதில் ஆரம்பிக்கிறது, எங்கே படிக்கிறது, எப்படி இதை படிக்கிறது, எந்த நேரத்தில் படிக்கிறது அப்படின்னு கூட தெரியல. இன்னும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த வேதாகமத்தை நிறைய பேர் தூங்கும் பொழுது பயம் வராமல் இருக்கிறதுக்கு தலைமாட்டில் வச்சு படுக்கிறதுக்கும், இல்லை நீ உண்மையாக சொல்கிறியா இல்லையா, இந்த பைபிள் மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு வாங்குறாங்க. ஆனால் பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எதன் பேரிலும் நீ சத்தியம் பண்ண வேண்டாம் என்றார். அது கூட நிறைய பேருக்கு தெரியல. அதுக்காகவும் எப்போவாவது வெளியே போகும்பொழுது ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வசனமாக எடுத்து கிளி ஜோசியம் பார்க்குறது போல் ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறதுக்கும் நிறைய பேர் அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர, இந்த பரிசுத்த வேதாகமத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முறையில் நிறைய பேர் பயன்படுத்துவது இல்லை. இந்த நாள் துவங்கி நாம் கற்றுக்கொள்ள போகிறது இதுதான், இந்த வேதாகமத்தை பற்றிய பாடம், வேதாகம பொது அறிவு. விசேஷமாய் இந்த வேதாகமம் அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தை தான் இந்த வேதாகமம், பரிசுத்த வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடியினாலே உண்மையாகவே நாம் இதை பயத்தோடும் பக்தியோடும் இந்த வார்த்தைகளை புரிந்து கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை அடங்கிய ஒரு புத்தகம், நிறைய புத்தகம் இந்த உலகத்தில் உண்டு. நிறைய பேஜ் உள்ள புத்தகங்கள் உண்டு, இலக்கிய புத்தகங்கள் உண்டு, கதைகள் சொல்லக்கூடிய புத்தகங்கள் உண்டு. எல்லா புத்தகத்திலும் ஒரு மேலான புத்தகமாய் வேதாகமம் இருப்பதனுடைய காரணம் என்னென்னா, இது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது இருளில் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும், தனி மனித ஒழுக்கத்தை எடுத்துக்கொண்டாலும், சபை என்றால் என்ன என்பதை எடுத்துக்கொண்டாலும், சபையில் உள்ள ஒழுக்கத்தை எடுத்துக்கொண்டாலும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த வேதாகமத்தை முதல்ல நாம் நேசிக்கணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக இந்த வேதாகமத்தை நேசித்து இதன் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் இந்த வசனத்தை நம்ம படிக்கணும். ஒருவேளை இன்று முதல் நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்களானால் உண்மையாகவே சந்தோஷம். படிக்காதவர்களாக இருப்பீர்களானால் இன்று முதல் இந்த வேதாகமத்தை நேசித்து படிங்க, அன்பு பாராட்டி படிங்க. இதில் உள்ள தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த வேதாகமம் என்பது எத்தனை பிரிவுகளை உள்ளடக்கியது, இதில் எத்தனை பாகங்கள் இருக்கிறது, எத்தனை ஆசிரியர்கள் இதை எழுதியிருக்கிறாங்க, எத்தனை வருடத்தில் இதை எழுதியிருக்கிறாங்க என்பதை இப்பொழுது நாம் கவனிக்கலாம். நாம் பாடத்துக்கு போகலாம். விசேஷமாக இந்த வேதாகமம் 2 பாகங்களாக உள்ளது. உதாரணமாக பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு.
என்ற 2 பெரும் பாகங்கள் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பைபிள் திறந்தீங்கனாலே அந்த பைபிளில் முதல் வார்த்தையை பழைய ஏற்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன செய்யலான்னா பார்க்கலாம். பழைய ஏற்பாடு. அதே போல் நீங்கள் இந்த இடத்துல புதிய ஏற்பாடு, இந்த 2 பாகங்களை நீங்கள் பார்க்கலாம். விசேஷமாக இந்த பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் உள்ளது? இந்த பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகமும் ப்ளஸ் இந்த புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகமும், ஆக மொத்தத்தில் 66 புத்தகங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27, ஆக மொத்தம் 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் இந்த வேதாகம். பைபிள்ன்றது ஒரு புத்தகம் அல்ல, பல புத்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு இது. சரிங்களா? இது 66 புத்தகங்கள் அங்கே உள்ளது. விசேஷமாய் எத்தனை பேர் இதை எழுதினார்கள்? ஆசிரியர்கள் எத்தனை பேர் எழுதினார்கள் பாருங்கள். இந்த பழைய ஏற்பாட்டை ஏறக்குறைய 32 பேரும், புதிய ஏற்பாட்டை ஏறக்குறைய 8 பேரும், ஆக மொத்தம் 40 ஆசிரியர்களை கொண்டு எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு 32 பேரும், புதிய ஏற்பாடு 8 பேரும், ஆக மொத்தத்தில் 40 ஆசிரியர்களை கொண்டு எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 40 ஆசிரியர்கள் இந்த புஸ்தகத்தை எழுதினாங்க இல்லைங்களா, இந்த 40 பேரும் ஒரு சிலர் ஒருவரை ஒருவர் பார்த்தது கூட கிடையாது. உதாரணமாக மோசையை தாவீது பார்த்தது கிடையாது, தாவீதை யூதா பார்த்தது கிடையாது. ஆனாலும் பாருங்கள், இவங்க எழுதின நோக்கம், அந்த சொல்லக்கூடிய செய்தி, இதெல்லாம் ஒன்று போல இருக்கிறது. அதுதான் ஆச்சரியம். ஒருவருக்கொருவர் மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திலேயோ அல்லது ஒரு நிர்வாகத்திலேயோ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு 2 பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சிந்தனை வேறுபாடுகள் இருக்கும், ஒரே இடத்துல கூட இருப்பாங்க. ஆனால் இந்த 40 ஆசிரியர்களும் சரியான ஒரு பாடத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. உதாரணமாக நீங்கள் ஆதியாகமத்திலேருந்து ஒரு மெசேஜ் அந்த வசனம் சுமந்து கொண்டு வருகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய திட்டத்தையும், தேவனுடைய படைப்பையும், மீட்பின் திட்டத்தையும், இல்லைங்களையா, வரக்கூடிய காலங்களில் நடக்க இருக்கக்கூடிய காரியங்களையும் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தியை இந்த வசனங்கள் கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உள்ள மனுஷனை, மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் வருவார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இயேசு கிறிஸ்துவானவர் வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வருவார். பாருங்கள், இதில் மாற்று கருத்தே இல்லை. 40 பேர் எழுதினாலும் சரியாக எழுதினாங்க. ஒரு கேம் ஒன்று விளையாடுவாங்க. அதாவது ஒரு வார்த்தையை ஒரு 10 பேருக்கு பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு வார்த்தையை 10 பேர்கிட்ட பாஸ் பண்ணும்பொழுது 10வது நபர் வேறொரு வார்த்தையை தான் சொல்லுவார். அருகருகே இருக்கக்கூடிய மனுஷர்களாலேயே அந்த ஒரு வார்த்தையை சரியாக பாஸ் பண்ண முடியாத பொழுது ஏறக்குறைய இந்த 40 பேரும் பல ஆண்டுகளாக எழுதின இந்த வசனம் ஒரே நோக்கத்தையும் ஒரே திட்டத்தையும் கொண்டிருக்கிறது என்பது இந்த வேதாகம் என்பதனுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதில் முக்கியமாக இன்னொரு வார்த்தையை நான் சொல்கிறேன். எப்படி இந்த 40 பேரால் இப்படி சரியாக ஒரே மாதிரியாக எழுத முடிந்தது? இதற்கு பதில் வேதாகம் கூறுகிறது. 2 பேதுரு புத்தகத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் 1வது அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும் நீங்கள் கவனித்து பாருங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. எழுதப்பட்ட வசனங்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் எந்த மனுஷனுடைய சொந்த கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் அல்ல. இது பேதுருவினுடைய ஆட்டோபயோகிராஃபி கிடையாது. பவுல் தன்னை குறித்து பெருமையாக புகழ்ந்து எழுதக்கூடிய வசனம் அல்ல. தாவீது அவர் தன்னை குறித்து அவர் பர்சனலாக எழுதின ஒரு டைரி அல்ல. ஏன்னா இந்த வேத வசனம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ படிக்கும் பொழுது, படிப்பதற்கு முன்பாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், இந்த பரிசுத்த வசனம் யாருடைய பூமிக்குரிய சுய கருத்தை சொல்லக்கூடியது அல்ல. 21வது வசனம் பாருங்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள். முக்கியமாக நீங்கள் கவனிங்க, இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டது. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பிரியமானவர்களே,
இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதின 40 ஆசிரியர்களும் எப்படி இதை எழுதினார்கள்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆசிரியராக இருக்கிறார். ஒருவேளை மோசே எழுதினார், பவுல் எழுதினார் என்று நாம் சொன்னாலும், இந்த புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆசிரியராக யார் இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் தான். பாருங்கள், இன்னும் சில வசனங்கள் உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். 2 தீமோத்தேயு புத்தகத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் அவர்கள் பேசினார்கள். அப்போ அவங்க என்ன பேசணும், என்ன எழுதணுன்றதை அவங்க சொந்த கற்பனையில் எழுதலை. அவங்க என்ன எழுதணுன்றதை பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் ஏவப்பட்டு எழுதினார்கள். ஒரு ஆதார வசனம் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உதாரணமாக தாவீது அவர் பல தீர்க்க தரிசன வசனங்களை அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக கிறிஸ்துவனுடைய மரணம், அந்த பாடுகள் பற்றியெல்லாம். இப்போ தாவீது சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள். 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இவர் பேசின வார்த்தை எப்படி பேசினாரா? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அப்போது இவர் பேசுகிற வார்த்தைகள், எழுதுகிற வார்த்தைகள் அது பரிசுத்த ஆவியானவருடையதாக இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தும்படி அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்கிறார். தாவீது சொன்னார்னு மாத்திரம் அங்கே சொல்லலை, பரிசுத்த ஆவி சொன்னார். அவர் எப்படி சொன்னார்னா தாவீதின் வாக்கினால் சொன்னார். ஆக எழுதப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் எழுதப்பட்டபடியினாலே இந்த 40 பேரும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் இந்த புத்தகத்தை எழுதினார்கள். அடுத்தது 3வது ஒரு பாடத்துக்கு நான் கடந்து போகிறேன். எத்தனை வருடத்தில் இது எழுதப்பட்டது? இந்த புத்தகத்தினுடைய காலம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் தோராயமாக கிமு 1500 ஆரம்பிக்கப்பட்டு கிமு 400 அது முடிக்கப்பட்டது. அதாவது கடைசியாக மல்கியா புத்தகம் கிமு 1500 ஆரம்பிக்கப்பட்டு கிமு 400 அது முடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் கிபி 48 அல்லது 49 ஆரம்பிக்கப்பட்டு கிபி 100க்குள்ளாக எழுதப்பட்டது. கடைசியாக எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் தோராயமாக கிபி 96 எழுதப்பட்டு இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்கள், ஏறக்குறைய கிமு 1500 ஆரம்பிக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம் முதல் புத்தகம் எழுதப்பட்டது. பிறகு கிபி 100 அது முடிக்கப்படுகிறது. அப்போது இந்த 1500 ப்ளஸ் ஒரு 100, உங்களுக்கு இது புரியும் நான் நினைக்கிறேன். கிமு அப்படின்றது மைனஸில் போகும், சரிங்களா? அப்போ கிமு ஒரு 1500 ப்ளஸ் கிபி ஒரு 100. ஆக ஒட்டுமொத்த வேதாகமும் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் தோராயமாக 1600 ஆண்டுகள். மொத்த பைபிளும் இந்த 66 புத்தகமும் நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த புத்தகங்கள் முழுவதும் முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1600 ஆண்டுகள். பிரியமானவர்களே, இப்போது இதை உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்போ மொத்த வேதாகமும் எழுதப்பட்ட சூழ்நிலைகளை படித்தோம். 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் 39, புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் 27, ஆக மொத்தம் 66 புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டை 32 பேரும், புதிய ஏற்பாடு 8 பேரும். இதில் சில ராஜாக்கள் இருந்தார்கள், சிலர் ஆடு மேய்க்கிறவர்கள் இருந்தாங்க, மீன் பிடிக்கிறவங்க இருந்தாங்க, பலதரப்பட்ட மக்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஏறக்குறைய 40 பேர். ஆனாலும் அந்த 40 பேரும் தோராயமாக ஏறக்குறைய அந்த 40 பேரும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால தான் எழுதினாங்க. அதே போல் எழுதப்பட்ட காலம் கிமு 1500 ஆரம்பிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 400 முடிந்தது. கிபி 48-49 ஆரம்பிக்கப்பட்ட புதிய ஏற்பாடு
கிபி 96-100 முடிந்தது. தோராயமாக ஏறக்குறைய வேதாகம் எழுதி முடிக்க 1600 வருடங்கள் ஆனது. இப்போ அடுத்தது, இந்த புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஒரிஜினல் மொழி என்ன பாருங்கள். மொழி 4வது நாம் படிக்கக்கூடியது மொழி. எந்த மொழியில் எழுதப்பட்டது? விசேஷமாக இந்த பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இதனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்களான்னா எபிரேய மொழி. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இன்றைக்கு பல மொழிகளில் இந்த வேதாகமம் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழில் இருந்து எல்லா மொழிகளிலேயும் எந்தெந்த மொழிகள் மேக்சிமம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அத்தனை மொழிகளிலும் பரிசுத்த வேதாகமானது அங்கே மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேதாகமத்தினுடைய மூல மொழி அப்படின்னு பார்த்தீங்களான்னா, ஒரிஜினல் லாங்குவேஜ் பார்த்தீங்களான்னா, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலையும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலையும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் இந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் எப்படி பிரிக்கப்படுகின்றன, அது என்னென்ன புத்தகங்கள் என்பதை குறித்து நாம் அடுத்தது படிக்கும்படி கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களை குறித்து நாம் படிக்கும்படி இப்பொழுது நாம் கடந்து செல்வோம். பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொன்னது போல 39 புத்தகங்கள் மொத்தமாக இருக்கின்றன. அதாவது ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமோ, 2 நாளாகமோ, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த 39 புத்தகங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த புத்தகங்களை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. சில நேரத்தில் சில பேர் வேதாகமத்தின் வசனங்களை சொல்லும் பொழுது திருப்பாமல் அப்படியே அமர்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சத்தியத்தில் வளரும்படி இந்த புத்தகங்களெல்லாம் ஞாபகம் வைத்து கொள்ளணும். ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது வேகமாக அதை நீங்கள் திருப்பி எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை வளர வேண்டும். இந்த புத்தகங்களை சுலபமாக நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களை எப்படி நீங்கள் சுலபமாக 39 புத்தகத்தையும் மனப்பாடம் பண்ணால் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த 39 புத்தகங்களும் 5 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. என்னென்ன பாகம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆதி ஆகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும், ஆதி ஆகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும் 5 புத்தகம். 5 புத்தகம். இது என்ன புத்தகம் அழைக்கப்படுகிறதுனா சட்ட புத்தகம், சட்ட புத்தகம் அல்லது மோசேயின் ஆகமம், மோசேயின் ஆகமம். ஏன்னா இந்த 5 புத்தகங்களும் மோசேயினால் எழுதப்பட்டதினாலே இது சட்ட புத்தகம் அல்லது மோசேயின் ஆகமம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்களான்னா யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமோ, 2 நாளாகமோ, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் வரைக்கும் 12 புத்தகங்கள். இது மொத்தம் 12 புத்தகங்கள். இந்த 12 புத்தகங்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா இஸ்ரவேலின் சரித்திரம், இஸ்ரவேலின் சரித்திரம், ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல், ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப சுலபந்தான். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமோ, 2 நாளாகமோ, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். சரி, அடுத்தது ஒரு 5 புத்தகம். இது யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இந்த 5 புத்தகம், இது 5 புத்தகம். இந்த 5 புத்தகம் என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா பாடல் அல்லது இலக்கியம், பாடல் அல்லது இலக்கியம், பாடல் இலக்கியம், ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்டது அப்படி நாம் சொல்லலாம். 5 புத்தகம் தான். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. பிறகு இந்த ஒரு 5 புத்தகங்கள், ஏசாயா முதல் தானியல் வரை, இது ஒரு 5 புத்தகங்கள். இந்த 5 புத்தகம் என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா பெரிய தீர்க்க தரிசனம், பெரிய
தீர்க்க தரிசனம். அதுக்கு அடுத்தது ஓசியா முதல் மல்கியா வரை, இது 12 புத்தகம். இந்த 12 புத்தகம் என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா சிறிய தீர்க்க தரிசன புத்தகம். ஆகவே பழைய ஏற்பாட்டை இப்படி நாம் பிரித்து படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் நாம் 39 புத்தகத்தையும் இப்படி 5 பாகங்களாக நாம் பிரித்து படிக்கிறோம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இது 5 மோசேயின் சட்ட புத்தகங்கள் என்று இது அழைக்கப்படுகிறது. யோசுவா முதல் எஸ்தர் வரை இஸ்ரவேலினுடைய சரித்திர புத்தகம். யோபு முதல் உன்னத பாட்டு வரை பாடல் அல்லது இலக்கியம். ஏசாயா முதல் தானியேல் வரை பெரிய தீர்க்க தரிசனம். ஓசியா முதல் அங்கே மல்கியா புத்தகம் வரை சிறிய தீர்க்க தரிசனம். 12 புத்தகம். பிரியமானவர்களே, இப்படி இந்த முறையில் நீங்கள் இதை எழுதி வைத்து கொண்டு மனப்பாடம் செய்வீர்களான சுலபமாக நாம் படித்து கற்றுக்கொள்ளலாம். அடுத்து புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். புதிய ஏற்பாட்டினுடைய 27 புத்தகங்கள் இவைகள் தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரெயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாடு புத்தகங்களும் 5 பாகங்களாக பிரிக்கப்படுகின்றன. அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். விசேஷமாக மத்தேயு முதல் யோவான் வரை இந்த 4 புத்தகங்களும் சுவிசேஷ புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 4 புத்தகங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, வாழ்க்கை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படுகிறது. இப்போது சுவிசேஷம்னா என்ன? குறிப்பாக கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். ஆக இந்த 3 காரியமும் இந்த 4 புத்தகத்திலும் சொல்லப்படுவதனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறபடியினால் இந்த புத்தகங்கள் சுவிசேஷ புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இது 4 புத்தகங்கள், நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரே ஒரு புத்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள் என்கிற புத்தகம். இது சபை வரலாறு. நாம் பழைய ஏற்பாட்டில் படித்தோம், யோசுவா முதல் எஸ்தர் வரை அது இஸ்ரவேலின் பூமிக்குரிய சரித்திர வரலாறு. சரிங்களா? 12 புத்தகம். ஆனால் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் தான் சபை வரலாறு. என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, நிறைய புத்தகங்கள் இன்றைக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க, நீதிமொழிகள், சங்கீதம் அப்படின்னு. முக்கியமாக கிறிஸ்துவுக்குள்ள சத்தியத்தில் வளரும்படி நினைக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்கள், வசனத்தை குறித்து, சபையை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம். ஏன்னா இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்ச், சபையின் வரலாறு. சபையின் வரலாறை நம்ம விட்டுட்டு வெவ்வேறு காரியங்களை, ஆசீர்வாதங்களை மட்டும் படித்து கொண்டு இருக்கிறோம். இந்த புத்தகத்தை படிக்கணும். அப்போ தான் எப்பொழுது சபை ஸ்தாபிக்கப்பட்டது, எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, எப்படி ஊழியம் செய்தாங்க போன்ற வரலாற்றை நாம் என்ன செய்யலாம்னா அறிந்து கொள்ளலாம். சரி, அடுத்தது இந்த ரோமர் முதல் எபிரேயர் வரை, ரோமர் முதல் எபிரேயர் வரை 14 புத்தகங்கள். இது தனிப்பட்ட நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. தனிப்பட்ட நிருபம் என்று இது அழைக்கப்படுகிறது. இதில் ஏறக்குறைய 13 நிருபங்கள் பவுல் தான் எழுதியிருக்கிறார், ரோமர்லேருந்து பிலமோன் வரைக்கும். எபிரேயர் புத்தகம் யார் எழுதியதுன்னு நமக்கு தெரியாது. அந்த எபிரேயர் புத்தகம், ஒருவேளை எபிரேயர் புத்தகத்தையும் பவுல் எழுதியிருக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆக இந்த புத்தகங்கள் இவையெல்லாம் இது தனிப்பட்ட நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்து யாக்கோபு முதல் யூதா வரை 7 புத்தகங்கள். யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, இந்த 7 புத்தகங்கள் பொதுவான நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. பிறகு இருக்கக்கூடிய இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம், இது தீர்க்க தரிசன புத்தகம், ஒரே ஒரு புத்தகம். பிரியமானவர்களே, ஆக புதிய ஏற்பாட்டை இப்படி நாம் பாகமாக என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். உதாரணமாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது 4 சுவிசேஷ புத்தகம் என்றும், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் சபை வரலாறு என்றும், ரோமர் முதல் எபிரேயர் நிருபம் வரை ஒரு குறிப்பிட்ட
மக்களுக்கு அல்லது சபைக்கு எழுதுவதினால் இது தனிப்பட்ட நிருபம் என்றும், பொதுவாக ஒருவர் எழுதும் பொழுது இது எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும். புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய எல்லாருக்கும் இது பொருந்தும். இது பொதுவாக எழுதக்கூடிய நிருபங்களாக இருக்கிறது 7 புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் மட்டும் தீர்க்க தரிசன புத்தகம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படிக்கும்பொழுது மட்டும் ஜாக்கிரதையாக படிக்கணும். ஏன்னா அவைகள் ஒரு அடையாளமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. நீங்கள் நேரடியாக 1000 வருட அரசாட்சி அப்படின்னு நீங்கள் நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. 10 நாள் உபத்திரவம்னா இப்போ கிறிஸ்தவர்களுக்கு 10 நாள் தான் உபத்திரம் வருமா அப்படின்னு நீங்கள் நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இந்த 27 புத்தகத்தையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ இது ஒரு 27 புத்தகம். இந்த பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான வரக்கூடிய நாட்களில் நாம் இந்த வேதாகமத்தினுடைய பொது அறிவின் பாடங்களை குறித்து நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். உற்சாகமாக இருங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.